அதாவது நரேந்திர மோடி தான் இதுக்கு வந்து தடையா இருக்காரு. ஒருவேளை தண்ணீர் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா அவர் கையை வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி துணியில பேசியிருக்காரு. வாயில தான் அசிங்கமா வந்துடும். தப்பா பேசக்கூடாது. என் நாவை அடக்கி நான் சொல்றேன். ஆப்கானி வீரர்களை கொல்றதுக்கு பாகிஸ்தான் விமானப்படைக்கு வக்கு இல்லை. அந்த 28 பேர்ல பெரும்பாலுமானவர்கள் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், வீடுகள் மேல குண்டு போட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ராணுவமே வந்து அப்பாவிகள் மீது வீரத்தை காட்டும் ஒரு பேடி ராணுவம் தான் பாகிஸ்தான். கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டு மரம் இன்னைக்கு கரை சேருமா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. பாகிஸ்தான் கட்டுமரம் இன்னைக்கும் கரை சேர போறது இல்லை. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், நம்ம கடந்த நேர்காணல்ல இந்த சிந்து நதி நீர் குறித்து ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசியிருந்தோம். அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா வந்து ஒருவேளை தண்ணீர் தரல அப்படின்னா சிந்து நதி நீரை எங்களுக்கு முறையாக கொடுக்கல அப்படின்னா நாங்க போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு அதுக்கும் ஒருபடி மேல போய் அந்த நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கக்கூடிய அமைச்சர் முசாதிக் மாலிக் அப்படிங்கிறவரு சிந்து நதி நீரை தடுப்பவர்களுடைய கைகளை நாங்கள் வெட்டுவோம் அப்படிங்கிறாரு. அதாவது நரேந்திர மோடி தான் இதுக்கு வந்து தடையா இருக்காரு. ஒருவேளை தண்ணீர் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா அவர் கையை வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி துணியில பேசியிருக்காரு. சோ இது வந்து இன்னுமே வந்து பிரச்சனைய பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கே சார். பைத்தியக்காரன் பத்தும் செய்வான் போகட்டும் விட்டு விடு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு இந்த வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது சார். இத்தனை வருஷமா அதை வச்சுதானங்க பொழைச்சிட்டு இருந்தாங்க. இது வெறும் பில்டப் அப்பா அப்படின்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி வெறும் இந்த பில்டப் வச்சுதானே பொழைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப தண்ணி வராதுன்றது உண்மை. தண்ணி வராதுன்னா உங்க பொழப்பு சிங்கி அடிக்க வேண்டியதுதான் என்பது உண்மை. ஸோ வாய்க்கு வந்ததை பேசிதானே ஆகணும். நரேந்திர மோடி அவர்களை டார்கெட் பண்ணி தானே ஆகணும். இந்திய பிரதமர் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல சொல்லணும்னா பாகிஸ்தான் தொட்டு பார் சீண்டி பார் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் நம்மளும். ரெண்டாவது, பாகிஸ்தானை நான் எப்படி பாக்குறேன்டான்னா, நம்ம சென்னையில ஒரு ஜீவநதி ஒண்ணு இருக்கு. சென்னை ஒட்டியே ஓடி சென்னையில இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை போயிட்டு வங்கக்கடல்ல போய் கலக்க விட்டுருவாங்க. அதுல வந்து சில வந்து 4 கால் பிராணிங்க அதுலயே உட்காந்துட்டு இருக்கோம். பாத்திருக்கீங்களா? அந்த டைப்ல தான் சில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை நம்மளுக்கு இல்லை. இட் ஷோஸ் சென்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் அப்படின்வாங்க. அதாவது அவங்க கையாலாகாத தனத்தையும் அவங்க ஏழாண்மையும் இப்படி பேசி தீர்த்துக்கிறாங்க அவங்க ஆதங்கத்தையும். இல்ல, நமக்கு இப்போ ஒரு கேள்வி வருது சார். சமீபத்துல ஒரு துக்க நிகழ்வு, அதாவது சோய பக்தரோட வீட்டுல வந்து பயங்கரவாதிகள் வந்து வந்திருந்தாங்க. எல்இடி தீவிரவாதிகளை சேர்ந்த ஒரு நபர் வந்து முக்கியமான நபர். எல்இடி லஷ்கர் தொய்பாவோட அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அதை பங்கேற்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யார் வந்து கல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கு ஷோயப் அக்தரை ஒரு காலத்துல செலக்ட் பண்ணது? கல்கட்டா நைட் ரைடர்ஸ் யாரோட டீம்? அப்போ இவர்களுக்கும் அந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு மேல இருக்கிற சிம்பத்தி என்ன? இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான் வீரர்களை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்ச டீம் என்ன டீம்? தெற்கில் சூரியன், அதாவது டெக்கன் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம். அவங்களோட அரசியல் பின்புலம் என்ன? அவங்க நடத்தக்கூடிய சேனல் வந்து எந்த கட்சிக்கு சார்ந்த சேனல்? ஒரு வாட்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இந்தியாவில் நடந்தப்போ உலக கோப்பையில 2023 அந்த அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யார் பாகிஸ்தானுக்கு சாதகமாக டிஷர்ட் அணிந்து கொண்டு வந்தார்கள், யார் வந்து கோஷங்கள் இட்டார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஸோ இப்பேற்பட்ட சூழல்ல, இப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானை வந்து லஷ்கர் தொய்பாவோட ஆளுங்க வந்து ஷோயப் அக்தரோட அண்ணனோட இறுதி சடங்குக்கு வரதோ, இல்ல ஜார்ட் மியாண்டாடுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கு இருக்கக்கூடிய உறவோ,
இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சில உச்சபட்ச நடிகர்களாக ஒரு காலத்தில் திகழ்ந்தவர்கள் பாலிவுட்ல, அவர்களுக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனோ இது ஒன்றும் புதுசு இல்லை. இங்க ஒரு சர்க்கிட்டே ஓடிச்சு. பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், கலாச்சாரம் வேறு, விளையாட்டு வேறு, தீவிரவாதம் வேறுன்ட்டு. ஒரு பக்கம் நம்ம வீரர்களோட ரத்தம் செஞ்சுட்டு இருந்தா அவங்க கூட கிரிக்கெட் ஆடணும், அவங்க ஆட்களை எடுத்துட்டு வந்து இங்க பாப் சாங் பாட வைக்கணும், நம்ம அவங்க நடிகர்கள் வந்து இங்க வந்து சினிமால ஆக்ட் பண்ணணும், இப்படி என்ற சிந்தனையும் எண்ணோட்டமும் இருந்த காலமும் உண்டு இந்தியால. இப்ப இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சர்வதேச விளையாட்டுல ஆடுறது கூட தப்பாதான் நான் பாக்குறேன். உலக கோப்பை ஆகட்டும், இல்ல FIH ப்ரோ லீக் ஆகட்டும். இப்ப ரீசெண்டா லண்டன்ல FIH ப்ரோ லீக்னு ஒன்று நடந்தது. அதுல வந்து இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான் ஒரே குரூப்ல இருந்தாங்க. அதாவது 2 மேட்ச் ஆடணும். முதல் மேட்ச் பாகிஸ்தான் கூட ஆடும்போது 1 இல்லை, 2வது மேட்ச் ஆடும்போது முதல் மேட்ச் 4-3 நம்ம ஜெயிச்சோம். 2வது மேட்ச் 7-1 கணக்குல நம்ம 7 கோல் அடிச்சோம், பாகிஸ்தான் 1 கோல் அடிச்சாங்க. மேட்சுக்கு முன்னாடி 2 நாட்டோட கொடிகளை வைத்து தேசிய கீதம் பாடுவது இயல்பான ஒரு விஷயம். ஆனா அங்க என்ன நடந்தது, இந்திய கொடி கரெக்டான கொடி இருந்தது, பாகிஸ்தான் கொடியை பாதி பக்கம் பாதி கொடியே காணும், அந்த வெள்ளை பேட்சே காணும், வெறும் பச்சை, சந்திரன், பிறை, அதுல நட்சத்திரம், இது மொத்தம் தான். அந்த வெள்ளை பேட்ச் காணும், தூக்கிட்டாங்க. பாகிஸ்தான் லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டானுங்க. என்ன அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? கொடியும் போச்சு, மேட்சும் போச்சு. நம்ம என்ன கேக்குறோம்னா, இந்த மாதிரி இவங்க பேசுறதுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை பெஹல்காம் அட்டாக் மாதிரி இன்னும் ஏதாவது நடக்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களோ? நீங்க அப்படி சொல்றீங்க. அவங்க டெஃபினட்டா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு அட்டாக் வந்து மொஹரம் ப்ரொசஷன்ல ஒரு ISKP மாடியூல் மாதிரி தான் தெரியுது எனக்கு, நான் பார்க்கும்போது. ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, பிரேம்ஜின்ட்டு அவர் பேர். 2வது பேர் வந்து பிரேம்ஜி, பூனேயை சேர்ந்த நபர். அவர் வந்து ஜிங்க் பாஸ்பேட்ன்ற ஒரு கெமிக்கலை வாங்கி அதை கிட்டத்தட்ட 30,000 டேப்லெட் குப்பிகள்ல நிரப்பி, அது எனர்ஜி பூஸ்டிங், அதாவது சத்து கொடுக்கறது, வலி குறைக்கிற மாத்திரைகள் சொல்லிட்டு மொஹரம் ப்ரொசஷன்ல அதை கொடுக்க பார்த்திருக்காரு. இதனால பெரிய அளவுக்கான உயிரிழப்புகள் நடக்க வேண்டும் என்றதுதான் அவரோட இலக்கா இருந்திருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா, துரதிருஷ்டவசமா சில பேர் கொடுக்கும் போதே அதை கண்டுபிடிச்சு போலீசாரிடம் தெரிவித்த உடனே அந்த நபரை வந்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அவங்க செக் பண்ண போயிட்டு, அதுல அத ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிட்ட நபருக்கு வந்து உடம்பு சரியில்லாக போக, அவர் உடனே போலீஸ் அவரை எங்க இருக்காருன்னு ட்ரேஸ் பண்ணி பிடித்தவுடன் 14,000 சொச்சம் டேப்லெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. ஸோ இது மாதிரியான அட்டாக்கள், லோன் வூல்ஃப் அட்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான் இந்தியால பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கும். அதுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஊன்றுகோலா செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள், ISKP போன்ற அமைப்புகள் செயல்படும். ஏன்னா ISKP ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கு. நேற்று போயிட்டு 28 பேர் ஆப்கானிஸ்தான்ல கொன்னு இருக்காங்க, குண்டுமலை பொழிஞ்சு. ஆப்கானி வீரர்களை கொல்றதுக்கு பாகிஸ்தான் விமானப்படைக்கு வக்கு இல்லை. அந்த 28 பேர்ல பெரும்பாலுமானவர்கள் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், வீடுகள் மேல குண்டு போட்டிருக்காங்க. அவன் நாட்டுல குண்டு போட்டாலும் பலுச்சிஸ்தான்ல பெண்கள், குழந்தைகள் அவங்க மேலதான் குண்டு போடுறாங்க. பக்கத்து நாட்டுல போய் குண்டு போட்டாலும் அவங்க மேலதான், அதாவது இன்னசென்ட்ஸ் மேல, அப்பாவிகள் மேலதான் கொள்றாங்க. சோ பாகிஸ்தான் ராணுவமே வந்து அப்பாவிகள் மீது வீரத்தை காட்டும் ஒரு பேடி ராணுவம் தான் பாகிஸ்தான். அதற்கு தளபதி பேர் வந்து பேடி ஜெனரல் முனீர், ஃபீல்ட் மார்ஷல் முனீர் இல்ல, பேடி மார்ஷல் முனீர். புரியுது சார். இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு, நீங்க அதுக்குள்ள ஜம்ப் ஆறீங்க. நல்ல நிகழ்வை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே, கெட்ட நிகழ்வுல மாத்திரம்தான் நீங்க கேக்குறீங்க. நல்ல நிகழ்வு சொல்லணும். நேத்து, அதாவது முந்தா நேத்து, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஜூன் 27, 2026, பாக் ரேஞ்சர்ஸோட பேராமிலிட்டரி, பாக் ரேஞ்சர்ஸ் BSF ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேம்ப், அது பேர் வந்து குல்ஷனி ஜோஹர் அப்படின்ற ஒரு கேம்ப் கராச்சியில இருக்கிறதுக்கு. அந்த கேம்ப்ல வந்து தஹ்ரீக் தாலிபான் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்தினாங்க. 90 நிமிஷம் கன் பேட்டில் நடந்தது. அந்த கன் பேட்டில் அசால்ட்ல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, ஸ்பெஷல் செக்யூரிட்டி யூனிட், பாகிஸ்தானோட தலை சிறந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், அதாவது நம்ம NSGக்கு இணையான ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாம ATF, ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ்,
இதெல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேரை கொல்றதுக்கு 90 நிமிஷம் கஷ்டப்பட்டு அவங்களை கொல்ல முடிஞ்சது. இதுக்கிடையே பாகிஸ்தான் வீரர்கள் 6க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமாக 10க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இத பண்ண அமைப்பு வந்து ஜமாத் உல் அஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. அது தேரிக்கே தாலிபானோட ஒரு கிளை அமைப்பு. அவங்க தான் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இவங்களுக்கு ட்ரைனிங் இருந்திருக்குன்னு சொல்ற காரணத்தினால்தான் நேத்து முந்தா நேத்து ஆப்கானிஸ்தான் போயிட்டு நான் சொன்னேன் ஏற்கனவே விமான தாக்குதல் பண்ணி ஒரு 28 பேரை கொண்டு இருக்காங்க அப்பாவிகளை. சோ பாகிஸ்தானுக்கு வந்தா மாத்திரம் ரத்தம், அவன் ட்ரைனிங் கேம்ப்ல போய் பூந்து அடிச்சா மாத்திரம் இவன் போய் இவர் இந்தியா ஸ்டைல்ல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. வாயில ஏதாவது அசிங்கமா வந்துடும், தப்பா பேசக்கூடாது, மரியாதை கருதி பாக்குறவங்களோட அவங்களோட மரியாதை கருதி என் நாவை அடக்கி நான் சொல்றேன். இந்த 2 கட்டம் ராணுவத்துக்கு அவங்க வீரத்தை காட்டுறதுக்கு அப்பாவிகள் தான் கிடைப்பார்கள். அது பங்களாதேஷ் ஆகட்டும், இல்ல ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், இல்ல காஷ்மீர்ல ஆகட்டும். நிஜமான வீரனுக்கு வீரன், மேன் டு மேன், கன் டு கன் ஃபேஸ் பண்ண சொன்னா டவுசர் கிழிஞ்சிரும். மாமா டவுசர் கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி கொடுத்துட்டேன். சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்கிறது. நான் ஒன்றும் வாய் புளிக்கிறதோ மாங்காய் புளிக்கிறதோ எல்லாம் பேச மாட்டேன். புள்ளி விவரத்தோட பேசுறாள் நான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், இந்த பக்கம் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு. சோ அந்த நாட்டுல நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிருக்காருங்க. அதான் சார் சொல்றேன், அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபட்டு இருக்காரு. சோ இது சைனாவுக்கு செக் வைக்க மாதிரியான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த நாடு ஒரு சின்ன நாடா இருந்தாலும் புவிசார் அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? அதிக தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களோட நேஷனல் டே, அதாவது அவங்க தேசிய தின அந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருந்தாங்க. சிஷல்ஸ் அவருக்கு அந்த நாட்டின் உயரிய விருதையும் கொடுத்திருக்கு. ஆமா, கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசான். அது விருதும் கொடுத்திருக்கு. ஒரு காலத்துல இது பிரிட்டனோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு தீவு. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அங்க வேலையாட்களாக, அடிமைகளாக அங்க கூட்டு போயிட்டு பணியில் வைத்தாங்க. இன்னைக்கு சிஷல்ஸ்ல பெரும்பாலுமான மக்கள் தொகையில ஒரு கணிசமான ஒரு மெஜாரிட்டி மக்கள் தொகைன்னு வச்சுக்கலாமே, தமிழர்கள் அங்க இருக்காங்க. தமிழ் பேசும் நல்லுலகம் எங்கேயுமே மோடியை போற்ற வேண்டிய இடத்துல தவிர்த்து. அதெல்லாம் போற்றலும் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு அவரும் விட்டுறாரு. அவர் உலகத்துல இருக்க தமிழெல்லாம் அவரை பாராட்டி பேசுவாங்க பிரதமரை. இங்க இருக்கிற சிலருக்கு அவர்களுக்கு என்ன சொல்றது, அது ஒரு டைப் ஆஃப் டிசார்டர்னு வச்சுக்கோங்க. மாலைக்கண் நோய் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோய். இது எதுக்கு எடுத்தாலும் பிரதமரை தப்பு சொல்றது, தடுக்கி விழுந்தா அவரை விமர்சிக்கிறது, இதுல சிறுசு பெருசு இல்லாம சின்ன ஐயா, பெரிய ஐயா, அந்த ஐயா, இந்த ஐயான்னு சொல்லிட்டு வேற சில பேர் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அவரும் அவர் சார்ந்த கட்சியையும் திருத்த முடியாது இவங்களெல்லாம். பிரதமரை பேசுறதுக்கு பிரதமர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணமும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை கருத்தில் கொண்டு மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பயணமா இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு என்ன? வங்கக்கடல்ல இந்தியாவோட பிரசன்ஸ். ஒரு காலத்துல சைனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் பேஸ் அமைச்சாங்க. நம்ம சைனாவோட போக்குவரத்து, அதாவது அவங்களோட கப்பல் போக்குவரத்து எப்படி எந்த டைரக்ஷன்ல 5 டிகிரி சேனல் 10 டிகிரி சேனல் இருக்கு. இது நடுவுல தான் இந்திய பெருங்கடல்ல கப்பல் போக்குவரத்து அதிகமா இருக்கும். அந்த கப்பல் போக்குவரத்து எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவுக்கென்ற தனித்துவம் வேண்டும், இந்தியாவுக்குன்னு ஒரு பிரசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறார். அதனால சைனாவை கட்டுப்படுத்துவதற்கும் நாளைக்கு தேவைப்பட்டால் சைனாவுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க முடியும், அவர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பேஸ் அமைக்க முடியும் சொல்ற. ஏன்னா மொரிஷியஸ்ல ஆல்ரெடி ஆங்கிலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட்ல நமக்கு ஒரு பேஸ் இருக்கு.
ஸோ ஷிஷல்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இந்த இந்த முயற்சியானது, அவர் சின்ன நாடு பெரிய நாடு, சின்ன தீவு பெரிய தீவு இப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு போன அதே பிரதமர் தான் இன்னைக்கு ஷிஷல்ஸ்க்கும் போறாரு. அவர் எல்லா நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகும்போது அவர் சுத்தி பார்க்கறதுக்கு போறாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஏன் வெளிநாட்டு போறாரு, ஏன் வெளிநாட்டு போறாரு? அவர் வெளிநாட்டுக்கு போறதுனால தான் இந்தியாவோட பாதுகாப்பு பல்வேறு விஷயங்கள், பொருளாதாரம் மட்டும் இல்ல, பொருளாதார பாதுகாப்பும் பிளஸ் நம்மளோட ஒட்டுமொத்த பாதுகாப்பும், கடலோர பாதுகாப்பும் மேம்படுத்தும் வகையில், நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில், நமது அந்நிய சக்திகள், நமக்கு எதிராக செயல்படும் அந்நிய சக்திகளை செக் வைக்கிற விதத்துல இந்திய பெருங்கடலின் ஒரு ஆக்கமிக்க ஒரு வல்லரசு நாடாக இந்தியா திகழ வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாரு. இந்திய பெருங்கடல் என்பது வந்து இந்த பெருங்கடல்ல சைனா வந்து ஒண்ட வந்த பிடாரி. அதுக்கு இடம் இல்லை. அவங்க இடம் சவுத் சைனா சி. அதை மீறி வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆபரேஷன்ஸ்க்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல அவங்களை நான் இருக்கேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருக்கணும். சைனா கப்பல்கள் எங்க போகுது எங்க வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த கம்பல்ஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய தீவுகள் வந்து எந்த தீவுமே வந்து குறைந்து மதிப்பிடக்கூடாது. அதெல்லாம் இந்தியா அவுட்னு சொன்ன மால்டீவ்ஸும் இந்திய பிரதமரையே வந்து கூப்பிட்டாங்க. சிஷல்ஸ், மொரீஷியஸ் இதெல்லாம் பாருங்க அந்த சேனலுக்குள்ளேயே தான் வரும். எங்கெல்லாம் சைனா பெருமுயற்சி எடுத்து அந்த நாடுகளை அவங்க பக்கம் சாதகமா திருப்ப பார்த்தாங்களோ அதையெல்லாம் இந்தியா அங்க இருக்கக்கூடிய டைசோப்ரா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கொண்டு இந்தியா பக்கம் அவர் திருப்பிட்டு இருக்காரு. அதுக்கு வர்த்தக ரீதியா பொருளாதார ரீதியா அந்த நாடுக்கு பண்ண வேண்டிய உதவிகளை இந்தியா உதவிக்கிறவும் நீட்டுது. அதே சமயத்துல நம்மளோட பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நமது கப்பல்களோ இல்ல நமது மத்த அமைப்பு பாதுகாப்பு அமைப்புகளோ அங்க செயல்படும் போது அந்த நாட்டுல ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு வர்றதுக்கு அவர் முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் பலனும் அளிக்கின்றன. ரெண்டாவது, குளோபல் சவுத்தோட லீடரா, உதாரணத்துக்கு இன்னைக்கு வெனிசுவேலால அவ்வளவு பெரிய பூகம்பம் நடந்திருக்கு, பலாயிரம் பேர் இறந்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு கருதப்படுது அவங்க கேபிட்டல்ல, கரகாஸ்ல, அவங்களோட தலைநகரை. ட்ரம்ப் ரியாக்ட் பண்றதுக்குள்ள இந்தியா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவோட இது ரெஸ்கியூ அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் மிஷன், அதாவது புனர்கட்டமைப்பு இல்ல, மீட்பு பணிக்காக அனுப்ப வேண்டிய குழுக்கள் மத்த மீட்பு பொருட்களோடு வெனிசுவேலா சென்று அடைந்துள்ளது. இவ்வளவு துரிதமாக செயல்பட்டதற்கு வெனிசுவேலா வந்து இந்தியாவுக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்தியா வந்து தன்னைத்தானே ஒரு ஆசிய கண்டத்தின் ஒரு நாடாகவோ இல்ல தெற்காசியாவில் ஒரு பெரிய நாடாகவோ தன்னைத்தானே கருதி கொள்ளாமல் உலகளாவிய அளவில் உதவிக்கு கை கொடுக்கும் நாடாகவும் உலக அமைதிக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாடாகவும் அதாவது உலக அமைதியை நாடும் சிந்தனையில் ஆக்கப்பூர்வமான நாடாகவும் இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிறது என்பது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கிற நாடு, பிச்சைக்கார நாடு, வெறும் வாயிலே வடை சுடுற நாடு, நான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் வேலை பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்துற நாடு இது பாகிஸ்தான் சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, பாகிஸ்தான் வந்து ஈரான் யுஎஸ் போருக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு நாங்க பெரிய வேலை பண்ணோம், பெரிய வேலை. சரி, நீங்க பெரிய வேலை பண்ணீங்க, ராணுவ ரீதியில இல்ல இப்ப வெளியுறவு கொள்கை ரீதியில நீங்க பண்ண பெரிய உதவி பொருளாதார ரீதியில உங்களுக்கு என்ன பயன்பட போகுது இப்போ? சரி, உங்க நாட்டுல எவனா வந்து பணம் போடணும்னா உங்க நாட்டுல முதல்ல நிம்மதி இருக்காடா? கராச்சியில குண்டு வெடிப்பு, அவங்களோட பினான்சியல் கேபிட்டல் அப்படின்வாங்க, பொருளாதார தலைநகரம் கராச்சி. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல ஒரு பேச்சே ஓடிட்டு இருக்கு, 28வது சட்ட திருத்தம் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட தலைநகரை இஸ்லாமாபாத்ல இருந்து கராச்சிக்கு திரும்ப மாத்துறதுக்கு. ஒரு காலத்துல கராச்சி தான் அவங்க தலைநகரா இருந்தது, திரும்ப மாத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது முயற்சி, ராணுவ தலைநகரமாக ராவல்பிண்டியையும் அரசியல் தலைநகரமாக இஸ்லாமாபாத்தையும் கராச்சியும் மாத்துறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த முயற்சி இருந்தாலும்
160 ஆர்டிகல் 163A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அவங்களோட அரசியல் சாசன சட்டத்துல. அதன்படி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய தொகை டெவல்யூஷன் 55% கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல. 45% மத்திய அவங்களோட பெடரல் கவர்மெண்ட்டுக்கும், 55% மாநிலங்கள் அந்த மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அது போய் ரெவென்யூ போய் சேரணும். ஆனா இப்போ அந்த 3A வந்து எடுத்துட போறாங்க. 28வது அமெண்ட்மெண்ட் வந்த அப்புறம் மாநிலங்களையே மறுசீரமைப்பு பணியில பாகிஸ்தான் ஈடுபட போகுது. இதனால பாகிஸ்தான்ல மிகப்பெரிய கிளர்ச்சி ஒன்று வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 28வது சட்ட திருத்தம். 27வது சட்ட திருத்தம் தான் ஆசிம் முனீரை வந்து பர்மனன்ட், நீ டெம்பரரி இல்ல, உன்னை யாரும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா சர்வ வல்லமை பொருந்திய பங்கர் முனீருக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தது. பங்கர் முனீரே சர்வ வல்லமை பொருந்திய ஆளுன்னா அப்ப பங்கர் முனீருக்கு அடிபணிகிற மத்த அடிவரணிங்க எல்லாம் எவ்வளவு கேவலமான ஆளுங்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நான் எதுக்கு இந்த சிஷல்ஸ் கூட இப்போ பாகிஸ்தானை கம்பேர் பண்ணா, சைனா வந்து பணம் போட்டாலும் சரி, அமெரிக்கா வந்து பணம் போட்டாலும் சரி, காசிக்கு போயிட்டு நம்ம ஒரு 2 முடக்கு போட்டு தண்ணியில கங்கையில காசை தூக்கி உள்ள விட்டா எப்படியோ அப்படிதான் பாகிஸ்தான்ல பணம் போடுறது. போச்சு, அரபிக்கடலோட போச்சு பணம். அது ஊர் போய் சேர போற வண்டி இல்ல. அது எப்படி ஜாஃபர் எக்ஸ்பிரஸோ அது மாதிரி எப்பயும் அது டைமுக்கு போய் சேராது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். ஏன்னா பலூச் போராளிகள் மறிச்சிருவாங்க, வழி மறிச்சிருவாங்க. அது மாதிரி பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், நம்ம மாண்புமிகு முதல்வரோட படம் தான் நினைக்கிறேன், இப்ப இருக்கிற முதல்வரோட படம். கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டு மரம் இன்னைக்கு கரை சேருமா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. பாகிஸ்தான் கட்டு மரம் இன்னைக்கும் கரை சேர போறது இல்லை, அது சுக்கு சுக்கா உடையதான் போகுது. ஸோ சிஷல்ஸ்ல போயிட்டு பிரதமர் போயிட்டு இங்க இந்தியா திரும்பின உடனே அவர் வந்து பாருங்க எத்தனை பயணங்கள் அவர் மேற்கொள்றாருன்னு சொல்லிட்டு. G7 சமிட் மீட்டிங் முடிச்சாரு, இந்தியாவுக்கு வந்தாரு. இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி சிஷல்ஸுக்கு போனார். சிஷல்ஸுக்கு போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ அவரோட மந்திரி சபையை விரிவாக்கம் பண்றதுக்கும் மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கி விட்டன. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் அவர் ஆக்கப்பூர்வமாக, இது நடுவில் வந்து முதல்வர்களின் மாநாடு நடந்தது, நித்தி ஆயோக் கூட்டம். அதுல நம் தமிழ்நாடு முதல்வர் கூட போயிருந்தாரு. ஸோ பாத்துக்கோங்க, he is keeping himself busy. ஒரு பக்கம் வெளியுறவு கொள்கை, ஒரு பக்கம் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கான பல்வேறு பணிகள், பெங்கால் பார்டர் ஃபென்சிங் ஆகட்டும், இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆகட்டும், இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசுல எங்கேயாவது ஒரு சுணக்கம் தோய்வு இருந்தா அதை மாற்றி அமைக்கிற மாதிரி, அதை போக்குற மாதிரி புது முகங்களையும் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சிறப்பான விஷயங்களா பார்க்கப்படுது. அதுக்கன்ட்டு தவறுகளே இல்லை, இந்த அரசு வந்து பரிபூர்ணமான அரசு அப்படின்னு சொன்னா அது தவறுகள் இருக்கதான் செய்யும். எல்லாரும் பிரதமர் லெவலுக்கு ஒர்க் பண்ணணும்னா முடியாது, தவறுகள் இருக்கதான் செய்யும். அந்த தவறுகளை அரசு திருத்திக் கொள்வதா இல்லையா, அரசு திருந்துவதற்கு மக்கள், அதுதான் ஜனநாயகம். அரசு தவறு செய்யாம இருந்தா அது ஜனநாயகம் இல்லை. அரசு என்பது தவறு செய்யும். அரசு எந்திராங்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பழுது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பழுது நிரந்தரமான பழுதா இல்ல தற்காலிகமான பழுதா இருக்கணுமா என்பது அரசின் கையில். அரசு அந்த உச்ச இடத்துல அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு தலைவரானவர் அதை பத்தி யோசிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல பழுது இருக்கு, நம் மக்களுக்கு செய்யற பணி வந்து சரியா போய் சேரல அப்படின்னு அவர் கருதுனா மட்டும்தான் அந்த பழுதை சரி பண்ண முடியும். எல்லாம் சரியா இருக்கு, எந்த கொம்பனாலும் தப்பு சொல்ல முடியாதுன்னு சொன்னா மக்கள் என்ற கொம்பர்கள் எப்போ இந்த கொம்பனையோ அந்த கொம்பனையோ எந்த கொம்பனையோ வீட்டுக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுவாங்க. ஓகே சார், எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா புவிசார் அரசியல் குறித்து யாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
எங்களோடு இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெயின்.